மாணவர்களே, குருகுலம் நிகழ்ச்சி ஊடாக ஆண்டு 12 மாணவர்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பாடத்திலே கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த 2/6 தரம் தேர்ச்சி மட்டம் 2 தொடர்ச்சியாக சில விடயங்களை கலந்துரையாடலாம். கடந்த வகுப்பிலே நாங்கள் இந்த தேர்ச்சி மட்டம் 2/6 கீழ் சுழற்சி இயக்கம் தொடர்பான சில இயக்க சமன்பாடுகளையும், அதனைத் தொடர்ந்து சடத்துவ திருப்பம் தொடர்பாகவும், சடத்துவ திருப்பம் சில பொருட்களது சீரான பொருட்களது சடத்துவ திருப்பத்தை எவ்வாறு துணியலாம் என்றும், இறுதியாக இந்த கோண உந்தம் தொடர்பாகவும் கலந்துரையாடலாம். ஒரு அச்சு பற்றிய ஒரு பொருளினது சுழற்சி இயக்கத்துள்ள பொருள் கோண உந்தத்தை எவ்வாறு துணியலாம் என்றும் கலந்துரையாடலாம். அந்த வகையிலே அதனது தொடர்ச்சியாக இன்று நாம் கோண உந்த காப்பு தொடர்பாகும் கோண உந்த காப்பு விதியையும் அதனது உபயோகங்கள், அதனைத் தொடர்ந்து இந்த சுழற்சி இயக்கத்திலே சுழற்சி இயக்கம் தொடர்பான சில இயக்க சமன்பாடுகளாயும், அதனை இறுதியாக சுழற்சி இயக்கத்துடன் தொடர்புபட்ட சமன்பாடுகள் சுழற்சி இயக்கத்துடன் தொடர்பட்ட சமன்பாடுகளையும் அதை பயன்படுத்தி சில வினாக்களையும் எவ்வாறு செய்யலாம் என்றும் அவதானிப்போம். அந்த வகையிலே இந்த முதலில் இந்த கோண உந்த காப்பு தத்துவம் என்றால் என்னென்று அவதானித்தோமாய். கோண உந்த காப்பு தத்துவம் மாணவர்களே, இந்த நாங்கள் நேர்கோட்டு உந்த காப்பு தத்துவம் ஏற்கனவே படித்திருந்தோம். அங்கு புற விசைகள் தாக்காவிடத்து தொகுதி என்றது மொத்த உந்தம் காக்கப்படும் என்று கலந்துரையாடினோம். அந்த வகையிலே இங்கு கோண உந்த காப்பு தத்துவம் என்று சொல்லுகின்ற போது, தொகுதி ஒன்றில் புற முறுக்கம் தொழிற்படாவிடத்து அத்தொகுதியின் மொத்த உந்தம் காக்கப்படும். எங்களுக்கு தெரியும், இந்த நியூட்டன் இயக்க விதிகளிலிருந்து, நியூட்டன் இயக்க 2ஆம் விதியிலிருந்து நாங்கள் F=ma என்ற சமன்பாட்டை பெற்றுக்கொள்கிறோம். நியூட்டன் இயக்க விதியிலிருந்து நாம் 2வது சமன்பாட்டு, நியூட்டனின் இயக்க விதியிலே நாங்கள் சமன்பாடு பெற்றிருந்தோம். நியூட்டன் இயக்க விதியிலே F=ma என்பது இந்த நியூட்டன் 2ஆம் விதியிலிருந்து பெறப்படுகின்ற ஒரு சமன்பாடை நாங்கள் பார்த்திருந்தோம். நியூட்டனின் நாங்கள் நிலை இயக்கவியலிலே நாங்கள் பார்த்திருந்தோம். நியூட்டன் 2ஆம் விதியிலிருந்து பெறப்பட்ட சமன்பாடு. இங்கு விசை F என்பது விசை, திணிவு m, a என்றது ஆர்முடுகள். இந்த நியூட்டனின் 2ஆம் விதிக்கு ஒத்த சமன்பாடு சுழற்சி இயக்கத்திலே நாங்கள் விசைக்கு பதிலாக முறுக்கம் டோ, முறுக்கம், இந்த திணிவுக்கு பதிலாக I, ஏக்கு பதிலாக அல்ஃபா என்பது, அல்லது இதை நாங்கள் இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம். இந்த சமன்பாட்டை F=ma என்பதை நாங்கள் இவ்வாறும் பெற்றுக்கொள்ளலாம். F= விசை சமன் உந்த மேற்று வீதம் என்றும் எழுதியிருந்தோம். நியூட்டன் இயக்க விதிகளை நாங்கள் F= உந்த மேற்று வீதம், விசை கீழே நேரம், விசை உந்த மேற்று வீதம். அந்த அடிப்படையிலே இந்த முறுக்கமானதை நாங்கள் இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம். நேர்கோட்டு உந்தம் போல இங்கே கோண உந்த மாற்று வீதம். இது 2ஆம் விதியிலிருந்து பெறப்படுகின்ற சமன்பாடு. நியூட்டன் இயக்க விதி 2ஆம் விதியிலிருந்து நாங்கள் அங்கே விசை F ஆனது, நியூட்டன் விசை F ஆனது நேர்கோட்டு உந்த மாற்று வீதம், நேர்கோட்டு உந்த மாற்றம் நேரத்தால் பிரிக்கின்றோம் நேர்கோட்டு உந்த மாற்று வீதம். அதே போன்று சுழற்சி இயக்கத்திலே நாங்கள் முறுக்கம் சமன் நாங்கள் கோண உந்த மாற்று வீதம் என்று எழுதிக்கொள்வோம். இந்த அடிப்படையில் இந்த சமன்பாட்டிலிருந்து எங்களுக்கு தெரியும், முறுக்கமானது சுழற்சி இயக்கத்தில் முறுக்கமானது கோண உந்த மாற்று வீதம் என எழுதப்படலாம். கோண உந்த மாற்று வீதம். ஆகவே இந்த புற முறுக்கம் தொழிற்படாவிடத்து இது பாவிக்கப்படும். முறுக்கத்துக்கு பல சைபர், முறுக்கத்துக்கு பல சைபர் போடுகின்ற போது சைபர் சமன் ΔL/ΔT. ஆகவே ΔL/ΔT 0 ஆகின்ற போது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ΔL 0, அதாவது கோண உந்த மாற்றம் 0 பெறப்படும். அதாவது முறுக்கம் 0 இருக்கிற சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ΔL, அதாவது ΔL என்று சொல்லுகின்ற போது கோண உந்த மாற்றம் 0, அதாவது கோண உந்த மாற்றம் என்று சொல்லுகின்ற போது ஆரம்ப கோண உந்தம் எப்பொழுதும் இறுதி கோண உந்தத்துக்கு சமனார். தொகுதி ஒன்றினது புற முறுக்கம் தொழிற்படாவிடத்து, அதாவது முறுக்கம் சைவராக உள்ள சந்தர்ப்பங்கள், புற முறுக்கம் தொழிற்படாத சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு தெரியும் தொகுதியினது ஆரம்ப கோண உந்தம் இறுதி கோண உந்தத்துக்கு சமனாக காணப்படுகிறது. இப்போது நாம் மாணவர்களே இந்த கோண உந்த காப்பு தொடர்பான சில நடைமுறை உதாரணங்கள் கவனிக்கின்ற போது, இங்கே ஒரு சிறுமி தனது அச்சினூடாக இந்த நிலைக்குத்து அச்சு பற்றி சுழலுகின்ற போது இது கைகளை மடித்தவாறு சுழல்கின்றார், இங்கு கைகளை விரித்தவாறு சுழல்கின்றார். இவ்வாறு சுழலுகிற சந்தர்ப்பங்கள் தெரியும், இந்த சடத்துவ திருப்பம் 2 இடங்களும் வேறுபடும். நாங்கள் கடந்த வகுப்பிலே கற்றிருந்தோம். இந்த சடத்துவ திருப்பமானது சுழற்சி அச்சிலிருந்து திணிவுகள் பரவியுள்ள விதத்தால் தீர்மானிக்கப்படுகிறது.
எங்களுக்கு இந்த முதலாவது படத்திலே பார்த்தீங்கன்னா திணிவு சுழற்சி அச்சுக்கு அவரது உடலில் உள்ள திணிவுகள் மிக அண்மையாக பரவி இருக்கிறது காணக்கூடிய இருக்குது. இங்கு சுழற்சி அச்சு நிலைக்குத்தச்சாக காணப்படுகின்றது. அவை இந்த சுழற்சி அச்சிலிருந்து நாங்கள் அவதானிக்கின்ற போது திணிவுகள் தூரமாக பரவி இருக்கின்றது. ஆகவே சுழற்சி அச்சுக்கு திணிவுகள் அண்மையாக பரவி இருக்கும்போது சடத்துவ திருப்பம் இங்கு குறைவாகவும் இங்கு சடத்துவ திருப்பம் உயர்வாகவும் காணப்படுகிறது. சடத்துவம் அதிகரிக்கப்படுகிறது. ஆகவே இந்த தொகுதியிலே புறமுறுக்கம் தொழிற்படாததால் எங்களுக்கு தெரியும் சடத்துவ திருப்பம் அதிகரிக்கின்றன. எங்களுக்கு கோண உந்தம் காக்கப்படும். கோண உந்தம் என்று சொல்லுகின்றது எங்களுக்கு தெரியும். கோண உந்தம் எல் என்று சொல்லுகிறோம். எல்லானது போதும் சடத்துவ திருப்பம் I இன்டு ஒமேகா. நேர்கோட்டு உந்தத்திலே நாங்கள் சொல்லுகின்றோம் நேர்கோட்டு உந்தம் P ஆனது திணிவு தர வேகம். ஐக்கு பல அங்கே திணிவு தர வேகம். அவை இங்கு எல்லானது கோண உந்தமானது I தர ஒமேகா. ஆகவே ஒரு தொகுதியினது எங்களுக்கு சடத்துவ திருப்பம் I தர ஒமேகா என்பது கோண உந்தத்தை தருகின்றது. ஆகவே இந்த புறமுறுக்கம் தொழிற்படாத இந்த சந்தர்ப்பத்திலே கோண உந்தம் காக்கப்படுகின்றமையால் எங்களுக்கு I இங்கு அதிகரிக்கின்றது. ஐயினது சடத்துவ திருப்பம் அதிகரிக்கின்றது. ஆகவே I ஒமேகா மாறிலி என்பதால் எங்களுக்கு தெரியும் I தர ஒமேகா பெருக்கம் ஒரு மாறிலி. I தர ஒமேகா பெருக்கம் ஒரு மாறிலியாக காணப்படுவதால் எங்களுக்கு தெரியும் I அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்களில் ஒமேகா குறைவடைதல் வரும். ஆகவே மாணவர்களே இங்கிருந்து இந்த சிறுமீது I அதிகரிப்பதனாலே ஒமேகா குறைவடை, அதாவது கோண வேகம் இங்கு உயர்வாகும். இந்த சுழற்சியின் போது கோண வேகம் உயர்வாகும். இங்கு கோண வேகம் சிறிதாக காணப்படுது. கோண உந்தம் காக்கப்படுகின்றது. அதாவது I அதிகரிக்கின்றமையால் கோண வேகம் குறைவடைகிறது. இது நடைமுறையிலே நாங்கள் கோண உந்த காப்பு தத்துவத்தை எங்களுக்கு வாய்ப்பு பார்ப்பதற்கான எளிய ஒரு உதாரணமாக கொள்ளலாம். இதே போன்று இங்கே நாங்கள் கோண உந்த காப்பு தத்துவத்தை இங்கே அவதானிக்கின்ற போது இந்த மையத்தில் உள்ள சூரியனை சுற்றி பலம் பெறுகின்ற நீள்வட்ட பாதையில் பலம் பெறுகின்ற ஒரு கோள் ஒன்று எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கோள் பலம் பெறுகின்ற போது தூரங்கள் வெவ்வேறு தூரங்கள் அமைகிறது. இந்த சூரியனிலிருந்து கோள்களின் தூரம் எங்களுக்கு பாதைகள் வெவ்வேறு இடங்களில் அதன் தூரங்கள் மாற்றமடைகின்றன. இங்கே இந்த சூரியனை சுற்றி வருகின்ற இந்த கோளினது திணிவயம் இந்த கோளினது கோண உந்தம் இது ஒரு புள்ளி திணிவாக இருக்கின்ற போது இந்த கோளினது கோண உந்தம் என்று சொல்கின்ற போது இது சுழற்சி அச்சு பற்றி இந்த தினது கோள் உந்தம் எங்களுக்கு தெரியும். நேர்கோட்டு உந்தம் தான் இங்கு MB என காட்டப்பட்டுள்ளது. நேர்கோட்டு உந்தம் MB இந்த துணிக்கைக்குரிய இந்த கோளினது நேர்கோட்டு உந்தம் MB. ஆகவே இந்த தூரம் ஆறால் பெருகும் செங்கு தூரம் ஆறால் பெருக்குகின்ற போது எங்களுக்கு வருகின்றது கோண உந்தம். அதாவது எல்லை நாங்கள் இன்னொரு விதமாக காண துணிக்கை ஒன்றின கோண உந்தம் என்று கருகின்ற போது R தர தூரம் தர நேர்கோட்டு உந்தம் என்று எழுதி கொள்ளலாம். இந்த அடிப்படையில் R தர Pக்கு பல MB. இது கோண உந்தத்தை காண்பதற்கான எங்களுக்கு ஒரு திணிக்கைக்குரிய கோண உந்தை இவ்வாறு கணித்துக் கொள்ள முடியும். இவ்வாறு ஒரு இயங்குகின்ற பாதையிலே எங்களுக்கு நேர்கோட்டு உந்தத்தை எங்களுக்கு தூரத்தால் பெருக்கின்ற போது கோண உந்தம் L = RMB. ஆகவே இந்த சூரியனை சுற்றி வருகின்ற இந்த கோள் ஓபிட் ஒழுக்கின ஒவ்வொரு பாதைகளில் எங்களுக்கு தெரியும் M மாற்றம் அடைவதில்லை. R எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாற்றம் அடைகின்றது. R மாற்றம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் B மாற்றம் அடையும். எங்களுக்கு இந்த பாதையின் போது முறுக்கம் எங்களுக்கு தடைகள் முறுக்கம் இல்லாத சந்தர்ப்பங்கள் புற முறுக்கம் இல்லாத இந்த கோள் இயங்குகின்ற போது எல்லினது பெருமானம் மாற்றம் அடையாதிருப்பதற்காக எங்களுக்கு M அது ஒரு மாற்றம் அடைவதில்லை. R அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு B குறைவடை. அதாவது எங்களுக்கு தெரியும் ஆறுனது பெருமானம் இங்கே இருக்கும்போது ஆறுனது பெருமானம் இந்த சூரியனுக்கும் இந்த கோளுக்கு விடப்பட்ட தூரம் R இங்கு அதிகரிக்கும். இங்கு R குறைவாக காணப்படும். ஆறுனது பெருமானம் எங்களுக்கு தெரியும் R அதிகரிக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எங்களுக்கு B குறைவாகும். அதாவது இங்கு கோழி இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் வேகம் குறைவான வேகத்துடன் இங்கு அதாவது கிட்ட ஏரை குறைவாக உள்ள சந்தர்ப்பங்களில் B உயர்வாக இருப்பதை காணலாம். இங்கு கோளினது ஏரை அதாவது கோளிற்கும் அந்த சூரியனுக்கு விடப்பட்ட தூரம் குறைவாக இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஆறுனது பெருமானம் குறைவாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் B உயர்வாகும். அதாவது இங்கு கோள் பலமான வேகத்துடன் இங்கு குறைவான வேகத்துடன் மாற்றமடைவதை காணலாம். அதைத்தான் இந்த படம் காட்டுகிறது. இந்த வேகம் பெருமானம் இங்கு குறைவான வேகத்தையும் இங்கு கூடிய வேகத்தையும் காட்டுகின்றது. இது கோண உந்த காப்பு தத்துவத்தை விளக்குகின்ற ஒரு உதாரணமாகும். இதே போன்று இதுவும் ஒரு கோண உந்த காப்பு தத்துவத்தை வாய்ப்பு பார்க்கின்ற அல்லது நடைமுறையில் அவதானிக்கின்ற இன்னொரு உதாரணம்.
இந்த நீச்சல் தடாகங்களை நீங்கள் அவதானித்தீர்கள். ஒரு உயரமான இடத்திலிருந்து தடாகத்தில் குதிக்கின்ற ஒரு விளையாட்டு வீரர் அல்லது நீச்சல் வீரர் ஒருவர் இந்த உயரமான மேடையிலிருந்து இந்த குதிக்கின்ற போது இவர் இந்த உடலை தனக்கு இங்கே அவதானிக்கின்ற போது உடல் நீளமாக இங்கு சில நடுவிலே நீங்கள் அவதானிக்கின்ற போது அதனது உடலினது அளவை உடல் நல்ல மடிக்கின்ற காரணத்தினாலே இங்கு சடத்துவ திருப்பம் குறைக்கப்படுகின்ற சந்தர்ப்பம். சடத்துவ திருப்பம் எங்களுக்கு தெரியும், ஒரு சுழற்சி இயக்கத்தை ஆற்றுகின்ற இவர் தனது உடல் மத்திய பகுதியினூடாக ஒரு சுழற்சி இயக்கத்தை ஆற்றுகின்றார். அந்த சுழற்சி இயக்கத்துக்கான சடத்துவ திருப்பம் இங்கு குறைவடைகின்றது. காரணம், அந்த சுழற்சி அச்சிற்கு அண்மையாக திணிவுகள் இங்கு பரவிக்கிறது. ஆனால் இங்கு அவர் சுழலுகின்ற போது சுழற்சி அச்சு அவ்வாறு இருந்தால் போதும் கூட திணிவு தூரமாக பரவுகிறது. அவை இங்கு ஐயினது பெருமானம் இங்கு உயர்வாகும், இங்கு மிக கூடவாகும். இங்கு அதை விட சற்று குறைந்து இங்கு மேலும் குறைவடைந்து செல்கிறதை காணவும். திரும்பி இங்கு திரும்ப அதிகரிக்கின்ற சந்தர்ப்பம் ஐயினது பெருமானம் இங்கு அதிகரித்து காணும். அவை இந்த நீச்சல் தடாக நீச்சல் ஒரு மேடையிலிருந்து குதிக்கின்ற ஒரு நீச்சல் வீரர் இந்த தடாகத்தில் குதிக்கும் வரை நடைபெறுகின்ற இயக்கத்தை நீங்கள் கருதுகின்ற போது தனது இந்த பாதையின் போது உடலை மடிப்பதன் காரணமாக சடத்துவ திருப்பத்தை அவர் மாற்றுகின்றார். சடத்துவ திருப்பம் மாற்றமடைகின்ற காரணத்தினால் எங்களுக்கு தெரியும் மாற்றமடைகின்றார். கூண வேகம் கணத்துக்கு கணம் மாற்றமடைவதை காணக்கூடிய இருக்கும். எங்களுக்கு தெரியும் எல்லானது கோண உந்தம் எல்லானது தர ஒமேகா என்பதனால் எங்களுக்கு தொடர்ச்சியாக மாறாமல் இருப்பதன் காரணமாக இந்த சுழற்சியின் போது புறமுறுக்கம் தொழிற்படாத காரணத்தினால் தொடர்ந்து மாற்றமடையாத காரணத்தினால் எங்களுக்கு தெரியும் அதிகரிக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒமேகா குறைவாக காணப்படும், அல்லது குறைவடைகின்ற சந்தர்ப்பம் ஒமேகா கூடவாகும். அவை இந்த சுழற்சியின் போது இந்த பாதையிலே எங்களுக்கு இந்த இங்கு கூடவாக காணப்படும், இங்கு ஓணவகம் குறைவாகும். இந்த சந்தர்ப்பங்களில் ஓணவகம் சிறிதாகும். அதேபோல் இங்கு அதிகரிப்பதனால் ஐயினது அளவு ஐயினது புறம் குறைவடைவதால் ஐயினது புறம் குறைவடைவதனால் இங்கு ஒமேகா உயர்வாகவும் காணப்படக்கூடிய இருக்கும். இந்த நேரத்தில் அதாவது இந்த உடலை நன்கு மடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர் பலமான கோணக்கதியுடன் சுழல்வதையும் இந்த மாதிரி உடலை நீட்சியாக வைக்கின்ற போது சடத்துவ திருப்பம் கூடவாக இருப்பதன் காரணமாக இங்கு ஒமேகா குறைவடைவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. இதுவும் நாங்கள் இந்த கோண உந்த காப்பு தத்துவத்தை விளங்குவதற்கான மிக நடைமுறை உதாரணம் ஒன்றை குறிப்பிடுகின்றது. மாணவர்களே, இந்த கோண உந்த காப்பு தத்துவம் என்றால் என்ன என்பதை இப்போது நீங்கள் விளங்கியிருப்ப என்று நம்புகிறேன். இப்போது நீங்கள் இந்த சுழற்சி இயக்கத்திலே எங்களுக்கு தெரியும் கோண உந்த காப்பு தத்துவத்தை நீங்கள் இந்த சுழற்சியின் போது அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. இந்த மாணவன் தனது இந்த ஸ்டூல் நிலைக்குத்து அச்சு பற்றி அந்த ஸ்டூல் ஒன்றினது நிலைக்குத்து அச்சு பற்றி ஒரு கையில் சிறிய திணி ஒன்று பாரமான சிறிய திணி ஒன்றுடன் சுழலுவதை அவதானிக்கின்றீர்கள். இந்த மாதிரி சுழலுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர் அந்த திணிவுகளை அசைக்கின்றதை பார்க்கணும். எங்களுக்கு தெரியும் அந்த திணிவுகள் கையில் உள்ள திணிவுகளை கைக்கு மிக அண்மையாக கொண்டு வருகின்ற போதும் சில சந்தர்ப்பங்களில் கைகளை அச்சிலிருந்து விலத்தியின் கொண்டு போய் காணக்கூடிய இருக்கும். இந்த சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு தெரியும் அந்த கையில் உள்ள திணிவுகளை கிட்டவாக கொண்டு வருகின்ற போது அந்த தொகுதின சடத்துவ திருப்பம் குறைவடைகின்றது. மிக அண்மையாக கொண்டு வர்ற சந்தர்ப்பங்களில் சடத்துவ திருப்பம் குறைவடைகிறது. அதே போல கைகளை மிளத்தும் போது தூரவாக திணிவுகளை கொண்டு செல்கின்ற போது சடத்துவ திருப்பம் அதிகரிக்கின்றது. ஆகவே எங்களுக்கு தெரியும் குறைவடைகின்ற சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு தெரியும் குறைவடை ஒமேகா அதிகரிக்க வேண்டும். அதாவது இங்கே நீங்கள் அவதானிப்பதான் குறைவடைன்ற அந்த திணிவுகளை கிட்ட கொண்டிரும் போது குறைவடைகின்றது. அந்த நேரங்கள் பலமாக சுழல்கிறார். அதே வேளை எங்களுக்கு அந்த திணிவுகளை தொலைவில் கொண்டு செல்கின்ற போது உயர்வாக காணப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் விரைவாக சுழல்வதையும் காணப்படும். அதாவது கோண வேகம் அதிகரிப்பதையும் நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றோம். இதுவும் இந்த கோண உந்த காப்பு தத்துவத்தை நாங்கள் அன்றாட வாழ்விலே அவதானிப்பதற்கான ஒரு சிறிய உதாரணமாகும். இது நீங்கள் ஒரு கோளினது இயக்கம், இந்த சூரியனை சுற்றி வருகின்ற ஒரு கோள் வெவ்வேறு இடங்களில், அதாவது இந்த சூரியனுக்கு அண்மையாக கோள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் வேகம் உயர்வாக சுழல்வதையும் தொலைவில் உள்ள போது வேகம் சிறிதாக இருப்பதையும் நாங்கள் காணக்கூடிய இதுவும் கோண உந்த காப்பு தத்துவம். அதாவது ஞாயிற்று தொகுதியிலே சூரியனை சுற்றி வலம் வருகின்ற ஒரு கோள் ஒன்று இயக்கத்தை காண்கிறீர்கள்.
இங்கும் எங்களுக்கு கோண உந்தமானது இங்கு எல்லானது கோண உந்தமானது எம் இன்ட்டு ஆர் இன்ட்டு வியால் தரப்படுவதனால் எம்ஆர்வி. அவை திணிவு மாற்றமடைவதில்லை. ஆர் குறைவடைகின்ற போது வி அதிகரிப்பதை காணும். இந்த ஆர் இங்கு குறைவாக சந்தர்ப்பத்திலே வேகம் உயர்வாகும். ஆர் அதிகமாக இருக்கிறது. இந்த ஆர் இங்கு அதிகரிக்கின்றது, இங்கு வேகம் குறைவாக காணப்படுகின்றது. இங்கும் கோண உந்த காப்பு தத்துவம் புலப்படுகின்றது. இது கோண உந்த காப்பு தத்துவத்தை இன்னொரு விளங்குவதற்கான ஒரு எளிய உதாரணம். இந்த சுழல் கதிரையில் உள்ள ஒரு மாணவன் ஒரு சுழலுகின்ற சில்லு நிலைக்குத்து அச்சு பற்றி சுழலுகின்ற ஒரு சுழலுகின்ற சில்லொன்றை தனது கையில் வைத்திருக்கின்றார். இந்த சில்லு ஒமேகா 1 என்ற கோண வேகத்துடன் சுழல்வதை காணக்கூடிய ஒமேகா 1. எங்களுக்கு தெரியும் இது காவி கணியம். இந்த சில்லு எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சுழலுவதன் காரணமாக ஒமேகா 1 என்ற வேகத்தின் காரணமாக மேல் நோக்கி கோண உந்தம் அது L1 என்ற கோண உந்தத்தை கொண்டிருக்குது. அந்த சிறுவன் ஓயில் இவர் சுழலவில்லை, இந்த சில்லு மட்டும் இந்த ஸ்டூலில் இருக்கின்ற அல்லது இந்த ஸ்டூலில் இருக்கின்ற மாணவன் தனது கையில் சுழலுகின்ற சில்லை மட்டும் வைத்திருக்கின்றார். இந்த சில்லு எங்களுக்கு தெரியும் சுழலுவதன் காரணமாக மேல் நோக்கி ஒரு கோண உந்தம் L1 கொண்டிருக்கின்றார். இந்த தொகுதியிலிருந்து மொத்த கோண உந்தம் எங்களுக்கு தெரியும் இவர் ஓயில் இருப்பதால் சிறுவன் அந்த ஸ்டூலில் ஓயில் இருக்கின்றதால் இவருக்கு கோண உந்தம் சைவர். அதேபோல இந்த சில்லுக்கான இந்த சுழல்ற சில்லுக்கான கோண உந்தம் தான் L1. ஆகவே தொகுதியினது மொத்த கோண உந்தம் L1 காணப்படும். தொகுதியினது மொத்த கோண உந்தம். இப்போ இங்கும் இந்த சுழல் கதிரையிலே புற உராய்வு முறுக்கம் எதுவும் இல்லாதிருக்கும் எங்களுக்கு புறமுறுக்கம் காணப்படாது. புறமுறுக்கம் காணப்படாவிடுத்து எங்களுக்கு இந்த இரண்டாவது சந்தர்ப்பத்திலும் அங்கு பெறப்பட்ட மொத்த கோண உந்தம் இங்கும் L1, அங்கு L1 பெறப்பட இங்கும் அதே L1 பெறப்படுதல் 1. இந்த சிறுவன் இந்த சுழலுகின்ற சில்லை இங்கே எதிர்ப்புறமாக மாற்றுகின்றார். அதாவது சில்லு சுழலுகின்ற சந்தர்ப்பத்திலே இங்கு எங்களுக்கு தெரியும் வலஞ்சுழியாக மன்னிக்கும், இது எங்களுக்கு இடஞ்சுழியாக சொல்லுகின்ற சில்லை இப்போது இங்கே வலஞ்சுழியாக சுழலக்கூடியவாறு இதை எதிர்ப்புறம் மாற்றுகிறார். அதாவது முதல் சில்லு இவ்வாறு சுழற்சியை பேணுகிறார், அதை தலைகளாக மாற்றுகின்றார். இந்த சில்லை சுழற்சி அச்சு எங்களுக்கு புறமாற்றப்படும். அதாவது சில்லினது அச்சு எங்களுக்கு புறமாற்றப்படுகிறது. அதன் காரணமாக எங்களுக்கு இந்த ஒமேகா 1 என்ற கோண வேகம் இது இந்த பக்கம் சுழல்வதால் எங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் சுழல்வதால் கோணம் L1 இந்த திசையில் புறப்படும். கோணம் L1 இங்கே பெறப்படுகிறது. இந்த சில்லினது கோணம் கீழ் நோக்கிய சிலை மாற்றப்படுகிறது. அதாவது இந்த சில்லு சுழற்சியை புறமாற்றுவதன் காரணமாக எங்களுக்கு சில்லினது கோணம் மேல் நோக்கி இருந்த L1 இங்கு கீழ் நோக்கி L1 காணப்படும். ஆவியமானவர்களே, இந்த மொத்த உந்தம் காக்கப்படுவதன் காரணமாக எங்களுக்கு இந்த L1 இங்கால் பெறப்படுவதால் எங்களுக்கு விளைவு உந்தம் இந்த இவரது கோணவம் ஒன்று பெறப்படுகிறது. இவருக்கு எங்களுக்கு தெரியவனும் 2 L1 இங்கு L1 பெறப்படுவதால் எங்களுக்கு மொத்த கோணவுந்தம் இங்கு L1 காணப்படுதல் வேண்டும். ஆகவே இங்கு கோணவுந்தம் L1 மொத்தமாக காண இங்கும் அதே கோணவுந்தம் L1 பெறப்படுவதற்கு எங்களுக்கு இந்த சிறுவனும் இந்த ஸ்டூலும் எங்களுக்கு இந்த சுழலுக்கான மேல் நோக்கி 2 L1 என்ற கோணவுந்தத்தை கொண்டு தள்ளுவோம். அதாவது இந்த சுழற்சி இவர் இவ்வாறு சுழல வேண்டும். இந்த சுழலின் காரணமாக இவ்வாறு சுழலுகின்ற இந்த ஆரம்பத்தில் சுழல் கதிரையில் ஓயில் உள்ள சிறுவன் இப்போது இந்த மாதிரி சுழல்வதன் காரணமாக மேல் நோக்கி ஒரு கோணவுந்தம் அதாவது 2 L1 அவர் பெறுதல் வேண்டும். அதாவது இவர் கதிரை அந்த சுழலுகின்ற சில்லை அச்சை புறமாற்றுகின்ற போது கீழ்நோக்கி கோணவுந்தம் L1 பெறப்படுவதால் எங்களுக்கு இந்த சிறுவனும் ஸ்டூலும் சேர்ந்த தொகுதி மேல் நோக்கி 2 L1 என்ற கோணவுந்தத்தை பெறுதல் வேண்டும். அவ்வாறு 2 L1 பெறுகின்ற போது எங்களுக்கு விளையிலாக L1 என்ற கோணவுந்தம் பெறப்படும். ஆகவே தொகுதியினது மொத்த கோணவுந்தம் காக்கப்படுவதன் காரணமாக இங்கு சில்லு ஆரம்பத்தில் சில்லு மட்டும் கோணவுந்தம் L1 கொண்டிருக்கின்றது. இந்த புறமாற்றுவதன் காரணமாக இந்த சிறுவனும் எங்களுக்கு ஆரம்பத்தில் ஓயிலிருந்த சிறுவன் ஸ்டூலில் ஓயிலிருந்த சிறுவன் இப்போது எங்களுக்கு சுழலுவதன் காரணமாக அந்த சிறுவனுக்கும் ஸ்டூலுக்குமான கோணவுந்தம் மேல் நோக்கி 2 L1 பெறப்படுகிறது. இதை நாங்கள் அவதானிக்க கோணவுந்த காப்பு தத்துவத்தை வாய்ப்புப்பதற்கான இன்னொரு சந்தர்ப்பமாகும். இப்போது நாங்கள் இந்த பேச்சு இயக்கத்துடனும் சுழற்சி இயக்கத்துடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது
எங்களுக்கு தெரியும் பேச்சு இயக்கம் என்று சொல்லுகின்ற போது நேர்கோட்டில் இயக்குகின்ற ஒரு பொருள். அங்கே ஒரு குற்றி ஒன்றை நாங்கள் விசை ஒன்றை பயன்படுத்தி நாங்கள் இயங்க வைக்கின்ற போது இங்கு பேச்சியின் போது நாங்கள் இடம்பெறுற தூரம் எஸ்ஸைத்தான் நாங்கள் பேச்சு இயக்கத்தின் போது நீள இடப்பேச்சு எடுக்கின்றோம். இந்த சுழற்சி என்று சொல்லுகின்ற போது ஒரு அச்சுப்பற்றி சுழல்கின்ற சில்லொன்றை கருதுகின்ற போது எங்களுக்கு இந்த மாதிரி சுழல்கின்ற போது இங்கு இந்த சுழற்சி என்பது எங்களுக்கு தெரியும் முறுக்கம். இந்த சுழற்சியை மாற்றுவது முறுக்கம் பயன். இந்த சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு இங்கு பேச்சியை போன்று இங்கு கோண பேச்சியை தான் நாங்கள் அடைவோம் தீட்டா. அப்போ பேச்சு இயக்கம் என்று சொல்லுகின்ற போது இந்த மாதிரி விசையை பயன்படுத்துறதால நாங்கள் நேர்கோட்டு இயக்கத்தை பெறுகின்றோம். இந்த முறுக்கத்தை பயன்படுத்துவதன் மூலம் சுழற்சி இயக்கத்தை ஏற்படுத்துகின்றோம். இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களிலும் இங்கு இந்த பேச்சு இயக்கத்தின் போது நீள இடப்பேச்சு எஸ் அளக்கப்படுது. இந்த நீள இடப்பேச்சு எஸ் அளக்கப்படுறது அங்கு. இது நாங்கள் மீட்டரில் அளக்கின்றோம். எஸ் ஆனது மீட்டரில் அளக்கிறோம். அதற்கு ஒத்த கணியம் சுழற்சி இயக்கத்தின் போது இந்த நீள இடப்பேச்சு பதிலாக நாங்கள் கோண இடப்பேச்சு அது ரேடியன் அளக்கப்படுது. ஆகவே சுழற்சி இயக்கத்திலே எங்களுக்கு தீட்டா இங்கு எஸ் ஆக கருதியிருந்தோம். பேச்சு இயக்கத்தில் நாங்கள் எஸ்ஸுக்கு ஒத்த கணியம், எஸ்ஸுக்கு ஒப்பான ஒரு கணியம் சுழற்சி இயக்கத்திலே தீட்டாக காணப்படும். இதே போன்று பேச்சு இயக்கத்திலே நாங்கள் வேகம் v நேர்கோட்டு வேகம் அதை நாங்கள் ms-1 என்ற அலகிலே அளக்கின்றோம், மீட்டர் செகண்ட் மைனஸ். அந்த அடிப்படையில் இங்கே சுழற்சியின் போது எங்களுக்கு தெரியும் இங்கு நேர்கோட்டு வேகம், இங்கு கோண வேகம். சுழற்சியின் போது ஒமேகாவை பெறுகின்றோம். அது இங்கு ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 அளக்கின்றோம். கோண வேகம் ரேடியன் பெர் செகண்ட் அளக்கின்றோம் சுழற்சி இயக்கத்தின் போது. அதே போன்று நாங்கள் அவை நேர்கோட்டு இயக்கத்திலே வேகத்துக்கு ஒப்பானது கோண வேகம். நேர்கோட்டு சுழற்சி இயக்கத்தின் போது கோண வேகம்தான் எங்களுக்கு நேர்கோட்டு வேகத்து விக்கு ஒப்பான கணியமாக கொள்ளப்படும். அதே போல மாணவர்களே, இந்த ஏ என்பது ஆர்முடுகள். எங்களுக்கு இது நேர்கோட்டு இயக்கத்தின் போது புற விசை தாக்குகின்ற சந்தர்ப்பங்கள், அதாவது பொருள் ஒன்றில் சமப்படுத்தப்படாத விசை தாக்கும் போது அங்கு ஆர்முடுகள் ஏ என்று ஏற்படுகின்றது. ஆர்முடுகள் அதை நாங்கள் ஆர்முடுகள் ms-2 என்ற அலகில் அளக்கின்றோம். ஆர்முடுகள் பேச்சு இயக்கத்தின் போது ஆர்முடுகள் ms-2 அளக்கப்படுற அலகு. இதே போன்று சுழற்சி இயக்கத்தை நாங்கள் எடுக்கின்ற போது புற முறுக்கம், அதாவது சமப்படுத்தப்படாத முறுக்கம் தொழிற்படுமே. அந்த சுழற்சி இயக்கத்தில் பொருள் ஒன்றிலே எங்களுக்கு தெரியும் சமப்படுத்தப்படாத முறுக்கம் ஒன்று விளையில் முறுக்கம் தொழிற்படுமே இருந்தால் அந்த பொருள் அந்த சுழற்சி இயக்கத்தில் போல் கோண ஆர்முடலை கொண்டிருக்கும். அந்த கோண ஆர்முடுகள் அல்ஃபா என்று சொல்லுகின்றோம். நேர்கோட்டு ஆர்முடல் ஏ என்று குறிப்பிடுவது போன்று இந்த சுழற்சி இயக்கத்தின் போது நாங்கள் கோண ஆர்முடுகள் அல்ஃபா என்று குறிப்பிடுகின்றோம். அல்ஃபாவின் அலகு எங்களுக்கு தெரியும் ரேடியன் செகண்ட் மைனஸ் 2. இது அல்ஃபா. எங்களுக்கு தெரியும் இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் எங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பொருளை ஆர்முடுக செய்வதற்கு எங்களுக்கு விசை பிரயோகிக்கின்றோம். விசை இது எஃப், அது நியூட்டன் அளக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த சுழற்சி இயக்கத்திலே நாங்கள் ஒரு பொருளை பொருள் எனது ஆர்முடுகள் அல்லது இது எனது ஆர்முடுகள் அல்லது வேகத்தை மாற்றுவதற்கு அல்லது ஓயிலுள்ள பொருளை சுழல வைப்பதற்கு எங்களுக்கு விசை போன்று இங்கு முறுக்கம் பயன்படுத்துகின்றோம். சுழற்சி இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் ஒன்றை நாங்கள் சுழற்சி இயக்கத்திலே ஆர்முடுக வைப்பதற்கு அல்லது ஓயிலுள்ள ஒரு சில்லொன்றை இயங்க வைப்பதற்கு நாங்கள் முறுக்கம் பயன்படுத்துகின்றோம். ஆவி பேச்சு இயக்கத்திலே விசைக்கு ஒப்பான கணியம் சுழற்சி இயக்கத்திலே முறுக்கமாக சொல்லப்படுகிறது. அது நியூட்டன் மீட்டர் என அளக்கப்படுகிறது. நியூட்டன் மீட்டர் என்ற அளக்கின்றோம். இங்கு எம் என்பது பேச்சு இயக்கத்தின் போது, அதாவது எம் என்பது திணிவு. சுழற்சி இயக்கத்திலே எங்களுக்கு தெரியும் திணிவு சடத்துவத்தை அளவுன்ற ஒரு கணியம் கிலோகிராமில் அளக்கப்படுகின்றது. பேச்சு இயக்கத்திலே திணிவு, அந்த பேச்சு இயக்கத்தின சுழல் பொருள் இந்த நேர்கோட்டு இயக்கத்தோட பொருள் இயங்க மறுக்கின்ற தன்மை அல்லது இயங்குகிறது காட்டுகின்ற தயக்கம் திணிவிலே தங்கியிருக்கு. ஆனால் சுழற்சி இயக்கத்திலே நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த சுழலுகின்ற பொருள் சுழலுவதற்கு காட்டுகின்ற தயக்கம் அந்த சுழற்சி அச்சிலிருந்து திணிவுகள் பரவியுள்ள விதத்திலே தாங்கி இருக்கிறது. அந்த சுழற்சி அச்சிலிருந்து திணிவுகள் பரவியுள்ள விதத்தை அளவிடுகின்ற கணியம் தான் சடத்துவ திருப்பம். அது கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் என்ற அளவில் அளக்கப்படும். அதாவது நேர்கோட்டு இயக்கத்தில் திணிவு போன்று அதே செல்வாக்கு அதே பங்களிப்பை இந்த சுழற்சி இயக்கத்தில் சடத்துவ திருப்பம் வழங்குகிறது. அவை நேர்கோட்டு இயக்கத்தில் திணிவு போன்று சுழற்சி இயக்கத்தில் நாங்கள் சடத்துவ திருப்பம் ஐயை கருதுகின்றோம். இது நேர்கோட்டு இயக்கத்துடன் சுழற்சி இயக்கத்தை ஒப்பிடுகின்ற போது பெறப்படுகின்ற சமவலுவான கணியங்கள்.
இந்த அடிப்படையிலே இந்த பேச்சு இயக்கத்திலும் சுழற்சி இயக்கத்திலும் வருகின்ற சமன்பாடுகளை பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும் பேச்சு இயக்கத்திலே உந்தமானது திணிவு தர வேகம் என்று எழுதுகின்றோம். நேர்கோட்டு உந்தம், இது நேர்கோட்டு உந்தம் திணிவு தரவம். சுழற்சி இயக்கம் என்று சொல்லுகின்ற போது கோண உந்தம் என்று சொல்லும். இது கோண உந்தத்தை குறிப்பிடும். அல்லது இங்கே என்ன சொல்ல நேர்கோட்டு உந்தம், நேர்கோட்டு உந்தம் அது திணிவு தர வேகம். இங்கு கோண உந்தம் L I தர ஒமேகா. எங்களுக்கு தெரியும் இந்த திணிவுக்கு பதிலாக இங்கு சடத்துவ திருப்பத்தையும் நேர்கோட்டு வேகத்துக்கு பதிலாக கோண வேகத்தையும் போடுவோம். இதே போன்று இந்த நியூட்டன் 2ஆம் விதியிலே நாங்கள் சொல்லுகின்றோம். நியூட்டன் 2ஆம் விதி நேர்கோட்டு இயக்கத்திலே விசையானது புற விசை அல்ல சமப்படுத்தப்படாத விசை ஆனது நேர்கோட்டு உந்த மேற்றி வீதத்துக்கு சமனாக காணப்படும். ஆகவே விசையானது சமப்படுத்தப்படாத விசை அல்லது தேறிய விசை அல்லது விளையில் விசையானது உந்த மேற்றி நேர்கோட்டு உந்த மேற்றி வீதம். ஆகவே அந்த விசைக்கு ஒப்பான கணியும் முறுக்கம், விசைக்கு ஒப்பான கணியும் இங்கு முறுக்கமானது எங்களுக்கு கோண உந்த மேற்றி வீதம் என எழுதப்படலாம். அதை ஒப்பிட்டு செல்கின்ற போது இங்கு நேர்கோட்டு உந்த மேற்றி வீதம், இங்கு கோண உந்த மேற்றி வீதம். அதே போன்று மாணவர்களே, நாங்கள் நியூட்டன் 2ஆம் விதியிலே எங்களுக்கு விசை சமப்படுத்தாத விளையில் விசையான திணிவு தர ஆர்முடல் என்று சொல்லுகின்றோம். அதுக்கு ஒப்பாக இங்கு நியூட்டன் 2ஆம் விதிக்கு ஒத்த சமன்பாடு எங்களது விசைக்கு பதிலாக முறுக்கம், திணிவுக்கு பதிலாக சடத்துவ திருப்பம், ஆர்முடலுக்கு பதில் ஆல்ஃபா. ஆகவே இங்கே டோ சமன் I ஆல்ஃபா என்பதுதான் எங்களுக்கு இந்த சுழற்சி இயக்கத்திலே பெறப்படுகின்ற நியூட்டன் 2ஆம் விதிக்கான கோவையாக கொள்ளப்படலாம். இந்த சமன்பாடுகள் நேர்கோட்டு இயக்கத்துடன் ஒப்பிட்டு அந்த சமவலுவான கணியங்களை பயன்படுத்தி நாங்கள் சமன்பாடு உய்த்தறிந்து கொள்கின்றோம். இதே போன்று நாங்கள் பேச்சு இயக்கத்தில் படிச்சிருப்போம். வேலை ஒரு பொருள் ஒன்றிலே விசை தாக்குகின்ற போது செய்யப்படுகின்ற வேலையானது அந்த விசை தர விசையின் திசையில் பிரயோக புள்ளி நகர்ந்த தூரமாக கொள்ள வேண்டும். வேலையானது விசை தர விசையின் திசையில் பிரயோக புள்ளி நகர்ந்த தூரம். அதே போன்று சுழற்சி இயக்கத்தின் போது எங்களுக்கு தெரியும் அந்த விசைக்கு பதிலாக இங்கு முறுக்கம். அதே போல் சுழற்சி இயக்கத்திலே நேர்கோட்டு இயக்கத்தில் எஸ்ஸுக்கு ஒப்பான கணியம் தீட்டா. ஆகவே சுழற்சி இயக்கத்தின் போது செய்யப்பட்ட வேலையை நாங்கள் முறுக்கம் தர தீட்டா. அலகு ஜூல், இங்கே வேலை ஜூல் அளக்கப்படுறது, இங்கும் வேலை ஜூலாக காணப்படும். இப்போது எங்களுக்கு தெரியும் பேச்சு இயக்கத்தின் போது இயக்க சக்தி ½ mv வர்க்கம் என்று எழுதுகின்றோம். பேச்சு இயக்கத்தின் போது அரை தர திணிவு தர வேகத்தின் வர்க்கம் ஜூலிலே அளக்கின்றோம். இதே போது சுழற்சி இயக்கத்துள்ள பொருளுக்கான சுழற்சி இயக்க பண் சக்தியை நாங்கள் இங்கு எம்முக்கு பதிலாக ஐயை, பிக்கு பதிலாக ஒமேகா, ஆகவே ½ ஒமேகா வர்க்கம், இதுவும் ஜூலாக வளர்கின்றோம். அதே போன்று நாங்கள் இங்கே வலு சுழற்சி இயக்கத்தின் பேச்சு இயக்கத்தின் போது இந்த பி என்பதை வலுவை குறிப்பிடும். வேலை செய்கின்ற வீதம் அந்த பிரயோக விசையை வேகத்தால் பெறுகின்ற போது வலு பெறப்படுகின்றது. வலு வேலை செய்யும், இது வலு வேட்டில் அளக்கின்றோம், ஜூல் பெர் செகண்ட். ஆகவே சுழற்சி இயக்கம் என்று சொல்லுகின்ற போது வலுவானது இந்த விசைக்கு ஒப்பான கணியம் இங்கு முறுக்கம், இந்த வேகத்துக்கு ஒப்பான கணியம் ஒமேகா. ஆகவே ஒமேகா டோதர ஒமேகா, இது அலகு வேட். ஆகவே இங்கு பேச்சு இயக்கத்தின் போது விசை தர வேகம், இங்கு முறுக்கம் தர ஒமேகா. இது வலுவை நாங்கள் அளவிடுவதற்கான கோவை தீட்டாவில் முறுக்கம் தர ஒமேகா. இது எங்களுக்கு ஒப்பான சில கோவைகள். இங்கு நாம் இந்த படத்திலே ஒரு சில்லு ஒன்று ஒரு மேற்பரப்பின் மீது ஒரு கிடை மேற்பரப்பின் மீது உருளுகின்ற சில்லொன்றை காண்கிறோம். அந்த சில்லு வழுக்காது உருளுகின்ற சில்லு. எங்களுக்கு தெரியும் மேற்பரப்பு கிடையான மேற்பரப்பில் ஒரு சில்லு வழுக்காது இயங்குகின்றது. அதாவது இந்த தொடுகை மேற்பரப்பு ஒருவதும் வழுக்கல் இல்லாமல் இயங்குகின்ற ஒரு சில்லை கருதுகின்றோம். இந்த மாதிரி வழுக்காமல் சுழலுகின்ற ஒரு சில்லு, மேற்பரப்பில் வழுக்காது சுழலுகின்ற சில்லு. இந்த மாதிரி சில்லு சுழலுகின்ற சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு தெரியும் இந்த தொடுகை புள்ளி எப்பொழுதும் தொடுகின்ற புள்ளி நிலையாக காணப்படும். இந்த இடத்திலே கணநிலை ஓய்வு காணப்படுகின்றது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் 2 இயக்கங்களை காணக்கூடியது. இந்த சில்லு சுழற்சி இயக்கத்தை காட்டுகிறது, அதே போல் பேச்சியையும் காட்டுகின்றது. 2 விதமான, அதாவது சில்லை நாங்கள் கருதுகின்ற போது இந்த சில்லினது எல்லா துணிக்களும் கிடையாக ஒரு வேகத்தை கொண்டிருக்கும். எல்லா துணிக்களும் கிடைத்திசையில் ஒரு வேகத்தை கொண்டிருக்கும். எல்லா
புள்ளிகளும் கிடையாக அதாவது ஒரு வேகத்தை கொண்டு. அதே வேளை இந்த சுழற்சி காரணமாக ஒவ்வொரு இடங்கள் சுழற்சி காரணமாக எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடங்கள் இந்த புள்ளியில் ஒரு வேகம், இந்த பக்கம் சுழற்சி காரணமாக இந்த மாதிரி வேகம், இங்கு வேகம், இந்த சில வேகம். இப்போ அது புள்ளிக்கு புள்ளி சுழற்சி காரணமாக வரும். பேச்சு இயக்கம் காரணமாக துணிகள் எல்லாம் முன்னோக்கி ஒரு வேகத்தை கொண்டிருக்கின்றது. அதேவேளை சுழற்சி காரணமாக தொடலி வேகங்கள் காணப்படுகின்றது. ஒவ்வொரு இடங்களிலும் தொடலி திசையிலான வேகத்தை காணக்கூடியது. ஆகவே பேச்சு காரணமாக எங்களுக்கு தெரியும் எல்லா துணிகளும் இந்த வட்ட சுழல்கின்ற செல்லுள்ள எல்லா துணிகளும் முன்னோக்கி ஒரு மாறா வேகத்தை கொண்டிருக்கின்ற. அதே சந்தர்ப்பத்தில் சுழற்சி காரணமாக தொடலி வழிய வேகத்தை காணப்படும். இங்கு வேகம் வி, இங்கே தொடலி வேகம் பார், கீழே இங்கே இந்த பக்கமாக இங்கே வா. ஆகவே அதன் காரணம் எங்களுக்கு தெரியும் இந்த அந்த மேலே உள்ள புள்ளி எடுத்தால் போது எங்களுக்கு தெரியும் இந்த பேச்சு காரணமாக வேகமும் வருகிறது, சுழற்சி காரணமாக வேகம் வருகிறது. ரெண்டு வேகம் ஒரே சில காணப்படுவதால் இந்த வேகம் உயர்வாக காணப்படும். அதாவது அதி உச்ச புள்ளியில் உள்ள வேகம் மிக உயர்வாகும். அதே வேளை எங்களுக்கு தெரியும் இந்த அதிதாழ் புள்ளியிலே எங்களுக்கு வேகம் பின்னோக்கியும் இங்கு பேச்சு காரண முன்னோக்கியும் காணப்படுகிறது. ஆகவே அது ஏறத்தால் ஓய்வு, இந்த இடம் ஓய்விலும் காணப்படும். இந்த தொடுகை புள்ளி ஓய்வு வழுக்காது உள்ள சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு தெரியும் அதிதாழ் புள்ளி ஏறத்தால் ஓய்வில், அது உச்ச புள்ளி உயர்வான வேகத்தோடு இயங்குவதை காணக்கூடிய. இது வழுக்காமல் நகருகின்ற சுழலுகின்ற பெயருகின்ற சில்லொன்றை காண்கிறீர்கள். இந்த சில்லினது ஒவ்வொரு தானங்களிலும் வேகம் மாறுவதை இந்த படம் காட்டுகிறது. அதாவது அதிதாழ் புள்ளியில் வேகம் பூஜ்ஜியமாகும், உச்ச புள்ளியில் வேகம் உயர்வாகும். அதேபோல் ஒவ்வொரு இடங்களில் விளையில் வேகத்தை குறிப்பிடும். ஒவ்வொரு இடங்களில் உதாரணமாக எங்களுக்கு இந்த புள்ளியை நீங்கள் எடுத்தீர்களாயின் பேச்சு காரணமாக முன்னோக்கிய வேகம், சுழற்சி காரணமாக இந்த செயல் வேகங்களான விளையில் வேகத்தை இது காட்டுது. அதே போன்று ஒவ்வொரு இடங்கள் இந்த சுழல்கின்ற சில்லினது ஒவ்வொரு இடங்களிலும் கனநிலை வேகங்களை இந்த படத்திலே நாங்கள் காண்கிறோம் பேச்சு காரணமாக. அதாவது இந்த சில்லு ரெண்டு விதமான இயக்கங்களையும் காட்டுகின்றது, பேச்சு இயக்கத்தையும் சுழற்சி இயக்கத்தையும் காட்டுகின்றது. அதைத்தான் இங்கே காண்கிறீர்கள். இது பேச்சு இயக்கத்தின் காரணமாக வேகம், இது சுழற்சி இயக்கம் காரணமான வேகங்கள். சுழற்சி சில்லின சுழற்சி காரணம் இது பேச்சு, இது விளையில் வேகத்தை காட்டுது. அதாவது இந்த அதி உயர் புள்ளியில் உள்ளது எங்களுக்கு விளையில் வேகம் உயர்வாக காணப்படுகிறது. அதிதாழ் புள்ளியில் எங்களை இந்த வேகங்கள் ஒன்று கொண்டு எதிராக காண்பதால் வழுக்காதன் காரணமாக ஓயில் காணப்படுகிறது. மற்ற இடங்களில் வேகம் வித்தியாசமான பெருமானங்கள் வித்தியான திசைகளிலே காணப்படக்கூடிய இருக்கின்றது. மாணவர்களே, இப்போது நாம் சில வினாக்களை பார்ப்போம். வினாக்கள் என்று சொல்லுகின்ற போது ஒரு பொறியின் A, B என்னும் இரு சில்லுகள் ஒரு பொது அச்சை பற்றி முறையே ஒமேகா 1, ஒமேகா 2 கோணக்கதிகளுடன் ஒரே திசையில் சுழல்கின்றன. இந்த சில்லுகள் இதனது கோண வேகம் ஒமேகா 1, இதனது கோண வேகம் ஒமேகா 2. ஒமேகா உருவையை பார். சுழற்சி அச்சை பற்றி ஏயின் சடத்துவ திருப்பம் I1, ஏயின சடத்துவம் I1, பியின சடத்துவ திருப்பம் I2 எனவும் தரப்படும். இந்த ரெண்டு சில்லுகளும் வித்தியாசமான கோண வேகங்களும் சுழல்கின்றன, வித்தியாசமான சடத்துவ திருப்பம். இப்போது ரெண்டும் இணைகின்ற இந்த ரெண்டு சில்லுகளும் ஒன்றாக இணையுமாயின் இப்போது இந்த புதிய தொகுதியின கோண வேகத்தை நாங்கள் துணிய போன்றோம். அதன் கேள்வி, ஒரு பொறியின் A, B எனும் சில்லுகள், இது ரெண்டு சில்லுகள், பொது H என்ற இந்த இலக்குத்தச்சை குறிப்பிடுகிறது. கோண வேகங்கள் ஒமேகா 1, ஒமேகா 2 தரப்பட்டுள்ளது. ஒரே திசையில் சுழல்கிறது. அதாவது கோண உந்தம் மேல் நோக்கி காணப்படும். ரெண்டிനും கோண உந்தம் இலக்குத்தாக மேல் நோக்கி காணப்படுகின்றது. இப்போது நாங்கள் அடுத்த திரையிலே இந்த ரெண்டு சில்லுகளும் ஒன்றாக இணைகின்ற போது, ஒன்று இணைகின்ற போது அந்த ரெண்டும் சேர்ந்து இயங்குகின்ற அந்த கோண ஒமேகாவுக்கான கோவையை பெறப்போம். குறித்த கணத்தில் இரு சில்லுகளும் இறுக்கமாக அழுத்தப்படும் வரைக்கும் ஒன்று நோக்கி தள்ளப்படும். அதேவேளை தொகுதி நழுவாமல் ஒரு கோணக்கதி, பொது கோணக்கதி ஒமேகாவுடன் சுழல்கின்றது. ஒமேகாவின் பெருமானத்தை தருவது. இந்த ஒமேகாவை நாங்கள் கணிகின்ற போது எங்களுக்கு இங்கே கோண உந்த காப்பு தத்துவம் பயன்படுத்துகின்ற போது எங்களுக்கு ஒமேகா 1 இதற்கான ஒமேகா 2, இதற்கான கோணம் ஒமேகா 1, இது ஒமேகா. இந்த தொகுதி இரண்டும் இணைகின்ற போது சடத்துவ திருப்பம் I1 சக I2.
கோண உந்தம் என்று சொல்லுவது எங்களுக்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கி அச்சு வழி நிலைக்குத்தாக மேல் நோக்கிய சில கோண உந்தம் காணப்படுகின்றது. ஆரம்ப கோண உந்தம் எழுதுகின்ற போது இரண்டினமும் ஒரே திசையில் காணவர் கூட்டிக் கொள்ளலாம். முதலாவது I1 into omega 1 A இனது கோண உந்தம் I1 omega 1 ஆரம்ப கோணோந்தம். A என்ற அந்த சில்லினது ஆரம்ப கோணோந்தம். இதே போன்று B இனது கோணோந்தம் I2 தர ஒமேகா 2 ஆக சக I2 ஒன்று ஒமேகா 2 இது இந்த I1 ஒமேகா 1 சக I2 ஒமேகா 2 என்பது இந்த தொகுதியினது ஆரம்ப மொத்த கோணோந்தம். எங்களுக்கு ரெண்டும் கூட்டுப்படுது, ரெண்டும் ஒரே திசையில் காவி கணியம் மேல் நோக்கி வருவதால் ரெண்டும் கூட்டப்படும். இது ஆரம்பம். இதே போன்று இறுதி கோணோந்தம் எங்களுக்கு இது மேல் நோக்கி காணப்படும். இறுதி சமப்படுத்துகின்றோம். இந்த இறுதி என்று சொல்லுவது தொகுதியினது சடத்துவ திருப்பம் I1 I2 இது எண்ணி கணியம் என்றால் I1 I2 நேரடியாக கூட்டுகின்றோம். சடத்துவ திருப்பம் தொகுதியினது ரெண்டு தட்டுகளும் சேருன்றது சடத்துவ திருப்பம் கூட்டுப்படுது I1 I2 சடத்துவ தொகுதி. இந்த புதிய தொகுதியினது பொது கோணம் தான் ஒமேகா. இது ஆரம்ப கோணோந்தம் இவ்வளவும் குறிப்பிடுகிறது. ஆரம்ப கோணோந்தம் இது இறுதி கோணோந்தம் குறிப்பிடுகிறது. கோணோந்த காப்பு தத்துவப்படி எங்களுக்கு தெரியும் ஆரம்ப கோணோந்தமானது இறுதி கோணோந்தம் சமப்படுத்துகின்றோம். இதிலிருந்து ஒமேகாவாய் நாங்கள் துணிகின்ற போது தொகுதியினது பொது கோணவகம் ஒமேகாவானது I1 ஒமேகா 1 சக I2 ஒமேகா 2 I1 கீழே I1 சக I2. இதுதான் எங்களுக்கு இந்த தொகுதியினது புதிய கோணவகம், அது தொகுதியினது பொது கோணவகம் அல்லது ரெண்டு சில்லுகள் ஏக்கியகமா பி என்ற அந்த ரெண்டு சில்லுகளும் இணைந்த பின்னர் ரெண்டும் சேர்ந்து இயங்குகின்ற பொது கோணம் ஒமேகாவுக்கான கோவையாக இருக்கு. இது ஒரு பல்வேறு வினா இதுக்கான விடை என்று சொல்கின்ற போ பல்வேறு வினா இதுக்கான விடை எங்களுக்கு தந்ததிலே எங்களுக்கு இந்த நான்காவது விடை சரியானபடியாக காணப்படும். கோண உந்த காப்பு தத்துவத்தை நாங்கள் பயன்படுத்தி இந்த புதிய பொது கோணவகத்தை இவ்வாறு கணித்துக் கொள்வோம். இப்போது இன்னொரு வினாவுக்கு செல்கின்றோம். நேரம் Tயுடன் ஓய்விலிருந்து புறப்படும் ஒரு மோட்டார் வாகனத்தின் ஒரு சில்லின் கோண ஆர்முடுகள் அல்பாவின் மாறல் உரு ஏயில் காணப்படுகின்றவாறு நேரம் Tயுடன் சில்லின் கோணவேகம் ஒமேகாவின் மாறலை மிக சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. எங்களுக்கு தெரியும் இந்த வரைவிலே எங்களுக்கு இந்த வரைவு காட்டுகின்றது ஒரு சுழற்சி இயக்கத்தில் உள்ள பொருள் ஒன்றது நேரத்துடன் கோண ஆர்முடு அல்பா மாறுவதை இந்த வரைவு காட்டுகின்றது. கோண ஆர்முடு ஓயில் உள்ள ஒரு சில்லினது கோண ஆர்முடுகள் மாறுவதை இந்த வரைவு காட்டுகிறது. எங்களுக்கு தெரியும் இங்கே ஆர்முடலை காட்டுகின்றது, இது அமர்முடலை காட்டு -4 இது ஆர்முடல். எங்களுக்கு இந்த ஆர்முடலில் இங்கே ஆர்முடல் உயர்வாக காணப்படுகின்றது. அவை ஆரம்பத்தில் கோண ஆர்முடல் குறைவாகவும் இங்கு இறுதியில் கோண ஆர்முடல் உயர்வாக காணப்படுகின்றது. இங்கு கோண அமர்முடுகளும் காணப்படுகிறது. அதேபோல் இந்த கோண ஆர்முடலை விட இந்த கோண அமர்முடுகள் சற்று கூடவாக காணப்படுது. அதேபோல் இந்த கோண ஆர்முடல் இந்த கோணங்கள் உயர்வாக காணப்படுகிறது. எங்களுக்கு தெரியும் இதுக்கான வேக நேர வரைவு நாங்கள் இருந்தோம். நேர்கோட்டு அதாவது இந்த பேச்சு இயக்கத்துக்கான நேரத்துடன் கோண வேகம் மாறுவதை நாங்கள் வரைவுபடுத்தும் போது எங்களுக்கு தெரியும் இந்த வரைவினது படித்திறன் இது கோண வேகத்துக்கு நேரத்துக்குமான வரைவு. இதனது படித்திறனைத்தான் அந்த ஆர்முடுகள் அந்த வரைவில் ஆர்முடுகள் தருகின்றது. எங்களுக்கு தெரியும் இது ஒரு மாறாத ஆர்முடுகளாக காணப்படுகிறது. முதல் இந்த குறிப்பிட்ட இரண்டு அலகுகள் நேரம் 0 1 2 இந்த முதல் 2 அலகு நேரங்கள் 0 1 2 அந்த முதல் 2 அலகுகள் நேரம் வரைக்கும் ஆர்முடுகள் மாறாத பெருமானமாக காணப்படுகிறது. ஆரம்ப கோணவேகம் 0 என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த தொகுதி ஓயிலிருந்து இயங்க ஆரம்பிப்பதால் எங்களுக்கு ஆரம்ப கோணவேகம் 0. ஆரம்ப கோணவேகம் 0. ஆரம்ப கோணவேகம் 0 அந்த முதல் 2 அலகுகள் நேரம் இந்த 2 அலகுகள் நேரம் இந்த கோண வேகம் மார்முடுகள் மாறாதன் காரணமாக இது சாய்வு மாறாது வேகம் சீராக அதிகரித்தல். இந்த நேரத்திலே ஆர்முடுகள் அதாவது ஆர்முடுகள் ஆகவே கோண வேகம் சீராக அதிகரிக்கும் சீரான ஆர்முடுகள். இந்த முதல் 2 அலகு அடுத்த ஓரலகு நேரம் இந்த ஓரலகு நேரத்தில் நாங்கள் அவதானிக்கின்ற போது
அடுத்து வருகின்ற இந்த ஓரலகு நேரத்திலே எங்களுக்கு தெரியும் அமர்முடுகள் ஒன்று காணப்படுகிறது, கோண அமர்முடுகள். இந்த அமர்முடுகள் எங்களுக்கு ஆர்முடுகளின் அளவை விட உயர்வு. ஆகவே எங்களுக்கு வேகம் தேய்வடைதல் வேணும். எங்களுக்கு வேகம் தேய்வடைதல் வேணும். இங்கே வேகம் தேய்வடைவதால் எங்களுக்கு சாய்வு சற்று உயர்வாக இருக்கும். வேகம் சாய்வு உயர்வாக, வேகம் தேய்வடைது எங்களுக்கு தெரியும். சாய்வு உயர்வாக இருத்தல் வேணும். இந்த சாய்வை விட இது உயர்வாக தேய்வடைதல் வேகம். ஓரலகு நேரம் தான் இந்த வேக தேய்வு நிகழ்தல் வேணும். ஓரலகு நேரம். இந்த ஓரலகு நேரத்தின் முடிவிலே எங்களுக்கு தெரியும் இங்கால அடுத்த 2 அலகுகள் நேரம், அடுத்து வருகின்ற இந்த 2 அலகு நேரங்களிலும் ஆர்முடுகள் காணப்படும், சீரான ஆர்முடுகள். அந்த ஆர்முடுகள் என்று சொல்லுகின்ற போது ஆரம்ப ஆர்முட உயர்வான ஒரு ஆர்முடுகள். ஆகவே இந்த 2 அலகு நேரங்களிலும் ஆர்முடுகள் ஒன்று வேகம் அதிகரிக்க போகின்றது. அது இந்த ஆர்முட உயர்வாக காணப்படுகின்றதால் ஆரம்ப ஆர்முட முதல் 2 அலகுகள் நேரத்தின் போது பெறப்பட்ட ஆர்முடுகளை விட இந்த நேரத்திலே பெறப்பட்ட ஆர்முடுகள் உயர்வாக காணப்படுவதால் நாங்கள் இங்கு கீறுகின்ற போது இந்த 2 அலகுகள் நேரத்தின் போது எங்களுக்கு தெரியும் இந்த சாய்வை விட சாய்வு உயர்வாக, எங்களுக்கு தெரியும் சாய்வு உயர்வாக கருதல் வேண்டும். இங்கே சாய்வு இந்த கோணத்தை விட இந்த கோணம் உயர்வாக இருந்தால் சரியானது. சாய்வு இதுக்கு சமாந்தரமன்றி இது சாய்வு உயர்வானதா, இதை விட சற்று உயர்வான சாய்வுடன் இவ்வாறு அமைதல். இவ்வாறான ஒரு வடிவம்தான் இந்த கோண வேகம் மாறுவதை காட்டுகின்றவை. ஆரம்பத்தில் 2 அலகுகள் நேரத்துக்கும் ஆரம்பத்தில் ஓய்வாக இருக்கின்ற அந்த சில்லினது வேகம் படிப்படி சீராக அதிகரிக்கின்றது முதல் 2 அலகுகள் நேரம். அடுத்து வருகின்ற ஓரலகு நேரம் அமர்முடுகள் எங்களுக்கு இந்த ஆர்முடை இது அமர்முட உயர்வு. அவை சாய்வு இந்த சாய்வை விட இந்த சாய்வு கூடவாக இருக்கும். இறுதியாக அந்த இறுதி 2 செகண்ட்கள் நேரமும் ஆர்முடுகள் என்பதால் இந்த சாய்வு உயர்வானதாக அமைதல். இதுதான் இந்த ஆர்முடுகள் நேர வரைவுக்கு ஒத்த அந்த வரைவில் ஒரு ஏயிலே காட்டப்படுகின்ற கோண ஆர்முடுகள் நேர வரைவுக்கு ஒத்த கோண வேகம் மாறுகின்ற வரைவை இது காட்டுகின்றோம். அவை தந்த இந்த ஆர்முடுகளுக்கு ஒத்த வரைவை நாங்கள் இங்கே கூறியுள்ளோம். இப்போது நாங்கள் தந்த விடைகள் இதுக்கு ஒத்த வரைவில் நாங்கள் அவதானிக்கின்ற போது எங்களுக்கு தந்த விடைகளிலே எங்களுக்கு தெரியும் இந்த சாய்வுகளை எங்களுக்கு இந்த சாயை விட இந்த சாய்வு சமாந்தரமாக இந்த வரைவு பிழையாயிரும். இங்கே நீங்கள் அவதானித்தீர்கள் இந்த சாயை விட இந்த சாய்வு குறைவடைந்து ஆரம்ப ஆர்முடலை விட இது குறைவடைகிறது. ஆகவே இந்த விடையில் நாங்கள் பிள்ளையை காணக்கூடிய இருக்குது. இந்த சாய்வு குறைவடை, இங்கே இறுதி சாய்வு குறைவடைந்தது. அதே போன்று இங்கேயும் இதுக்கு சமாந்தரமாக்கப்பட்டு இந்த விரைவு அவதிச்சுகளை இந்த சாய்வை விட கூடவாக காணப்படும் 2 அலகு நேரங்களுக்கு. இந்த சாயை விட இந்த சாய்வு கூடவாக காணப்படும். இது அமர்முலை காட்டும். இந்த விரைவு தந்ததுக்குள் ஓரளவு பொருத்தமானது. அதாவது தரப்பட்ட அந்த ஆர்முடல் கோண ஆர்முடுகள் மாற்றமடைகின்ற நேரத்துடன் மாறுவதற்கான அந்த ஆர்முடல் நேர வரைவுக்கு ஒத்த கோணவேக மாற்றத்துக்குரிய வரைவு 3வது விடை தந்த விடைகளுக்கு பொருத்தமானதாக காணப்படும். ஆகவே மாணவர்களே, இப்போது நாம் இன்னொரு வினாவுக்கு செல்கின்ற போது இது ஒரு சுழற்சி இயக்கத்துடன் தொடர்பான இன்னொரு வினா. கோண உந்த காப்பு தத்துவம் தொடர்பான இன்னொரு வினா. திணிவு எம்மையும் ஆரையும் உடைய ஒரு மெல்லிய வளையம் அதன் மையத்தினூடாக செல்லும் ஓர் அச்சு பற்றி ஒரு மாறா கோண வேகம் ஒமேகாவுடன் கிடைத்தளத்தில் சுழல்கிறது. இப்போது ஒவ்வொன்றும் திணிவு எம்மையுடைய 2 சிறிய திணிவுகள் வளையத்தின் ஒரு விட்டத்தின் எதிர் முனைகளில் மெதுவாக இணைக்கப்பட்டால் தொகுதியின் புதிய கோண வேகம். இந்த கோணத்துக்கான கோவைகள் தரப்பட்டது. எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலே நீங்கள் முதல் வினாவிலே எங்களுக்கு அந்த ஆரம்பத்திலே சுழல்கின்ற கோணம் ஒமேகா தரப்பட்டுள்ளது. ஆரம்பத்திலே புதிய கோணத்தை நாங்கள் கணித்தல் வேண்டும். எங்களுக்கு ஆரம்பத்திலே எங்களுக்கு தெரியும் இந்த வளையம் ஆரமுடைய ஒரு வளையம் ஒமேகா கோண வேகத்துடன் சுழன்று கொண்டிருக்கின்றது. இப்போது அதே வளையத்தில் எங்களுக்கு அந்த எந்தனிவும் ஆரமுடைய அதே வளையத்தில் சிம்பிளேம் திணிவுடைய 2 திணிவுகள் அந்த விட்டங்களில் ஒட்டி கொள்கின்றன. சிம்பிளேம் திணிவுடைய அந்த 2 திணிவுகள் ஒட்டி கொள்கின்றன. எங்களுக்கு இந்த இப்போது ஆரம்பத்திலே ஒமேகாவுடன் சுழன்று கொண்ட சில்லு இப்போது சுழலுகின்ற கோண வேகம் ஒமேகா நோட் என்று சொல்லுவோமே, ஒமேகா நோட். ஆகவே ஒமேகா நோட்டுக்கான கோவையை நாங்கள் இப்போது பரப்புகின்றோம். கோண உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தி
ஆரம்பத்து சடத்துவ திருப்பம் இந்த வளையத்துக்கு எடுப்போமாயின் எம் திணிவு எம் வளையம் என்றதால் எம்ஆர் வர்க்கம். தட்டு அல்ல, தட்டு என்றால் ஹாஃப் எம்ஆர். இங்கு எங்களுக்கு வளையத்தின சடத்துவ திருப்பம் எம்ஆர் வர்க்கம் சக இந்த துணிக்கைகளுக்கான சத்துரம் இந்த எம்மண்ட திணிவு ஆர் தூரத்தில் இருப்பதால் இந்த துணிக்கை எம்ஆர் வர்க்கம், அதே போல் இது எம்ஆர் வர்க்கம். ஆகவே 2 எம்ஆர் வர்க்கம். இது அந்த துணிக்கைகள் சடத்துவம். இது வளையத்தின சதம், இது இங்கு மொத்த சடத்துவ தொகுதியின சதம். நாங்கள் ஆரம்ப கோணோந்தம் என்று சொல்லுகின்ற போது எம்ஆர் வர்க்கம் சடத்துவ திருப்பம் தர கோண வேகம் ஒமேகா. இது ஆரம்ப கோணம் சமன். இப்போது புதிய கோணோந்தம் இந்த ஆரம்ப புதிய அதில் இறுதியாக எம்ஆர் வர்க்கம் சக 2 எம்ஆர் வர்க்கம் இன்டு ஒமேகா நோட். இதன் இப்போதைய கோண வேகம், புதிய கோண வேகம். இப்போது ஒமேகா நோட்டை நாங்கள் அறிய முற்படுகின்ற போது இந்த ஒமேகா இந்த ஆர் வர்க்கம் வெட்டப்படக்கூடிய எல்லா இடம் ஆர் வர்க்கம் கேன்சல் ஆகிறதால் எங்களுக்கு இங்கே எம் ஒமேகா என்று பெறப்படுகிறது சமன். இங்கு நீங்கள் அவதானித்துக்கலாம் எம் பிளஸ் எங்களுக்கு தெரியும் 2m பெறப்படும் 2 இன்டு ஒமேகா நோட் என பெறப்படும். ஆகவே ஒமேகா நோட்டுக்கான சமன்பாடை நாங்கள் பெறுகின்ற போது ஒமேகா நோட் சமன் எங்களுக்கு பெறப்படும் எம் இன்டு ஒமேகா கீழே கேபிள் பிளஸ் 2m என பெறப்படும். இதான் எங்களுக்கு இப்போ புதிய கோணமாக இருக்கும். அதாவது இந்த துணிக்கைகள் வளையத்தின் விளிம்பு அந்தங்கள் இணைவதன் மூலம் இந்த புதிய கோணபகம் ஒமேகா நோட்டுக்கான சமன்பாடு. இந்த இதுக்கான விடையை நீங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு இங்கே பெறப்படுகிறது இவ்வாறு m + 2m என்பதால் எங்களுக்கு இந்த முதலாவது கோவை சரியான விடையாக தென்படும். இந்த விடைக்கான முதலாவது விடை சரியானதாக காணப்படுகிறது. ஆவியமானவள். இப்போது நாம் இன்னொரு வினாவுக்கு செல்வோம். ஏபிசி ஆகிய உருக்களில் காணப்படுகின்றவாறு 3 சீரான சர்வசம உலோகத்தட்டுக்கள் ஒவ்வொன்றும் 3 வேறுபட்ட ஆரைகளுடைய 12 துளைகள் துளைக்கப்பட்டுள்ளன. தட்டின் மையத்தின் ஊடாக செல்லும் தட்டின் தளத்துக்கு செவ்வனான ஓர் அச்சு பற்றி ஏபிசி ஆகிய 3 தட்டுக்களினதும் சடத்துவ திருப்பங்கள் ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தும் போது, ஏறு வரிசை அதாவது குறைந்ததிலிருந்து கூடி செல்ல வேண்டும். இந்த படத்திலே சடத்துவத்தை நாங்கள் ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்துகின்ற போது எங்களுக்கு இந்த 12 துளைகள் காணப்படும். எங்களுக்கு தெரியும் இங்கே 4, இங்கே 4, 8, இங்கே 10 மொத்தமாக பெரிய துளைகள் காணப்படுகிறது. இது ஆக சிறிது, இது ஒரு 2 இடப்பட்டது. இது ஆக பெரிய துளைகளை குறிப்பிடுகிறது. ஒரு கருப்பு வட்டமான தட்டு. இது இந்த தட்டிலே பெரிய துளைகளை இந்த வெள்ளை பொட்டுகள் காணப்படுகின்றன. இந்த சின்ன தொட்டுகள் சின்ன துளைகளையும் இது இந்த துளை 2க்கும் இடப்பட்ட துளைகளை காட்டுகிறது. மொத்தமாக 12 துளைகள். இந்த துளைகள் தட்டிலே பரவி இருக்கின்ற விதம் 3 விதங்களும் போகும். எங்களுக்கு தெரியும் ஒரு சுழற்சி அச்சு பற்றி நாங்கள் சடத்துவ திருப்பம் என்று சொல்லுகின்ற போது இந்த திணிவுகள் பரவி உள்ள விதம் எங்களுக்கு தெரியும். 3 தட்டுக்களும் ஒரே திணிவு, ஒரே ஆரை. எங்களுக்கு தெரியும் இந்த தட்டின் வடிவத்தை நாங்கள் ஒரே சர்வசம தட்டுக்கள், துளைகள் வித்தியாசம் அல்ல, துளைகள் கூட ஒரே அளவான துளைகள், 12 துளைகளும் ஒரே அளவு. ஆனால் துளைகள் பரவியுள்ள விதம் வித்தியாசப்படுகிறது. சில தட்டுகளிலே துளைகள் கிட்டவாக, பெரிய துளைகள் சிறிய துளைகள் பரவியுள்ள விதம் வேறுபடுகிறது. அவை ஒரே சர்வசமன தட்டாக இருந்தாலும் கூட இந்த திணிவு பெரம்பல் இங்கு வேறுபடும். சுழற்சி அச்சு எங்களுக்கு தெரியும் 3க்கும் மையம், தட்டினது மையம் தான் சுழற்சி அச்சாக காணப்படும். ஆனால் இந்த திணிவு பெரம்பல் வேறுபடால் சடத்துவ திருப்பம் மாறுபடுது. எங்களுக்கு சடத்துவ திருப்பம் ஏறு வரிசை என்றதாலே சிறியதிலிருந்து பெரியது செல்லும் ஏறு வரிசை. ஆக குறைந்த சடத்துவத்தையும் ஆகக்கூடிய 3 காணப்படுவதால் ஆக குறைந்தது ஆகக்கூடிய காண்பது. எங்களுக்கு சடத்துவ திருப்பம் குறைவென்று சொல்லுகின்ற போது எங்களுக்கு தெரியும் சுழற்சி அச்சுக்கு திணிவுகள் மிக அண்மையாக எங்கே பரவி இருக்கோ அங்கு சடத்துவ திருப்பம் குறைவாக காணப்படும். சடத்துவ திருப்பம் எங்களுக்கு தெரியும் சுழற்சி அச்சுக்கு அண்மையாக திணிவுகள் பரவி இருக்கின்ற போது சடத்துவ திருப்பம் குறைவாக காணப்படும். எங்களுக்கு தந்த பரத்திலே நீங்கள் அவதானித்தீர்களாயின் எங்களுக்கு திணிவுகளை அவதானிக்கின்ற போது இந்த பெரிய துளைகள் இங்கு விளிம்பு வழியே பெரிய துளை, இந்த விளைகள் பெரிய துளைகள் விளிம்பு வழியே காணப்படுறது. ஆகவே அந்த துளைகள் விளிம்பிலே காணப்படும். இந்த வெள்ளை பொட்டுக்கள் துளைகளை காட்டுகின்றன. துளைகள் எங்களுக்கு தெரியும்
விளிம்பிலே காணப்படுவதால் இந்த திணிவுகள் சுழற்சி அச்சுக்கு அண்மையாகத்தான் பரவ வாய்ப்பு. சிறிய துளைகள் இங்கு, பெரிய துளைகள் விளிம்பிலே காணப்படுவது. ஆகவே திணிவுகள் சுழற்சி அச்சுக்கு அண்மையாக பரவுகின்றது அங்கே. அதேபோல் இந்த படத்தின் அவதானி, இந்த இரண்டாவது படத்தின் அவதானிகளை இந்த பெரிய துளைகள், பெரிய துப்பட்டுக்கள் துளைகள் அச்சுக்கு அண்மையாக இருக்கின்றன. இந்த அச்சுக்கு அண்மையாக இந்த துளைகள் காணப்படுவதனால் எங்களுக்கு தெரியும் இங்கு திணிவுகள் சுழற்சி அச்சிலிருந்து விலத்துகின்றன, அல்லது அதிகமான திணிவுகள் சுழற்சி அச்சிலிருந்து விலத்தி அது தூரத்தில் அதிதூரத்தில் பரவுகிறது. இதோடு ஒப்பிடுகின்ற போது எங்களுக்கு தெரியும் இந்த துளைகள், பெரிய துளைகள் அச்சுக்கு அண்மையாக காணப்படுவதன் காரணமாக இங்கு இரண்டாவது படத்திலே, இரண்டாவது பி, இது ஏ என்பது இது பி, இது சி. இந்த பி என்ற இந்த இதிலே எங்களுக்கு தெரியும் பெரிய துளைகள் மையத்துக்கு அண்மையாக காணப்படுவதனால் இங்கு திணிவுகள் சுழற்சி அச்சிலிருந்து விலத்தி செல்கின்றது, அல்ல திணிவு பெரம்பல் அச்சை விலத்தி காணப்படும். இதுக்குரிய சடத்துவ திருப்பம் உயர்வாக காணப்படும், இதுக்கான சடத்துவம் தாழ்வாக காணப்படும். ஏ என்றதிலே எங்களுக்கு தெரியும் திணிவுகள் சுழற்சி அச்சுக்கு அண்மையாக பரவுகிறது காரணமாக சடத்துவ திருப்பம் அங்கு குறைவாக காணப்படும். இங்கு திணிவுகள் சுழற்சி அச்சுக்கு தொலைவில் செல்கின்றதால் சடத்துவம் உயர்வாக காணப்படும். ஆகவே மிக குறைவான ஏ, இது மிக உயர்வானது, இது மத்தியமத்தில் காணும். ஆகவே நாங்கள் சடத்துவ திருப்பத்தை வேறு வரிசையில் சொல்லுகின்ற போது ஆக குறைவானது ஏ என்பது எங்களுக்கு, ஏ என்பது ஆக குறைவானது, அடுத்து சி உயர்வானது. ஆகவே தரப்பட்ட விடைகளில் இதுதான் எங்களுக்கு சரியானதாக காணப்படும். வேறு வரிசை ஆக குறைவானது சரி, அடுத்து நடுவிலே வருவது சி, ஆக உயர்வானது டி. தந்ததுக்குள்ளே எங்களுக்கு தெரியும் நான்காவது விடை இந்த இந்த உருக்களுக்கான, இந்த வளையங்களுக்கான, அந்த தட்டுக்களுக்கான சடத்துவ திருப்பத்தை வேறு வரிசையை குறிப்பிடுகின்றது. மாணவர்களே, இதே போன்று இன்னொரு வினாவுக்கு செல்கின்றோம். சுழற்சி இயக்கத்திலே சீரான அடர்த்தி உள்ள ஏக்கமா பி என்னும் இரு உடுக்கள் சம ஆரைகளை உடையன. உடு பியின் திணிவின் இருமடங்கான திணிவை உடைய உடு ஏ ஆனது உடு பியிலும் பார்க்க 3 மடங்கு விரைவாக கறங்குகின்றன. விகிதம் உடு ஏயின் கோண உந்தத்தின் கீழ் உடு பியின் கோண உந்தம் என்ற விகிதம் யாது? எங்களுக்கு தெரியும் சீரான அடர்த்தி உள்ள 2 உடுக்கள்னு சொல்லப்படும். ரெண்டினது ஆரைகளும் சமனாக, ரெண்டினது ஆரைகளும் சமனாக காணப்படுகிறது. ஆரைகள் சம ஆரைகளை உடைய எங்களுக்கு திணிவு என்று சொல்லுகின்ற போது உடு பியின் திணிவின் இருமடங்கான திணிவை உடைய ஏ. எங்களுக்கு ஏ என்றதை பொறுத்தவரை இது ஏ, இது பி. இதன திணிவை விட இதன திணிவு 2 மடங்குன்னு சொல்லப்படும். உடு பியின் திணிவின் இருமடங்கான திணிவை உடு ஏ ஆனது உடு பியிலும் பார்க்க 3 மடங்கு விரைவாக சுழல்கிறது. அதாவது கோணவேகம் இங்கு ஒமேகாவாக இருக்கும், இங்கு 2 ஒமேகான்னு சொல்லப்படும். 3 ஒமேகா, கோணவேகம் 3 ஒமேகான்னு சொல்லப்படும். அதாவது கோணவேகம் ரெண்டினது ஆரைகளின் சமன், திணிவுகள் இங்கு இதை விட 2 மடங்கு, கோணவேகம் பியை விட ஏக்கு 2 மடங்கு, 3 மடங்கு. எங்களுக்கு முதல் சடத்துவ திருப்பம் எங்களுக்கு தெரியும். கோண உந்தம் கணிக்கும் போது எங்களுக்கு சடத்துவ திருப்பம்னு சொல்கின்ற போது ஆரைகள் சமன், திணிவுகள் இதை விட 2 மடங்கு என்பதால் எங்களுக்கு தெரியும் சடத்துவ திருப்பம் எங்களுக்கு தெரியும் 2 5 mr வெக்கம். ஆகவே இங்கு சடத்துவ திருப்பம் பிக்கு ஐயன் எடுத்துக்கொள்வோமாயின் இதற்கான சடத்துவ திருப்பம் 2I காணப்படும். ஆரை ஒன்றாக காணப்படுவதால் திணிவு 2 மடங்காக காணப்படுவதால் எங்களுக்கு தெரியும் இங்கு சடத்துவம் ஐ ஆயும் இங்கு 2I. கோண வேகம் என்று சொல்லும்போது இங்கு ஒமேகா, இங்கு 3 ஒமேகா. ஆகவே ஏயினது கோண உந்தம் நாங்கள் எழுதுகின்ற போது, ஏயினது கோண உந்தம் என்று சொல்கின்ற போது சடத்துவ திருப்பம் ஏயினது கோண உந்தம் என்று சொல்கின்ற 2I தர ஏக்கான கோண உந்தம் 2I, கோண வேகம் 3 ஒமேகாவால் பெருக்கணும். அதன் கீழ் பியினது கோண உந்தம் என்று சொல்கின்ற போது அதுக்கான சடத்துவ திருப்பம் I இன்டு ஒமேகா. அவை சுருக்கின்ற போது எங்களுக்கு விடை 6. அவை தரப்பட்டதுக்கு 4வது விடை சரியானதாக காணப்படும். மாணவர்களே, இன்றைய பாடத்திலே நாங்கள் இந்த சடத்துவ திருப்பம் அல்லது சடத்துவ திருப்பம் பயன்படுத்தி எங்களுக்கு கோண உந்த காப்பு தத்துவத்தை வாய்ப்பு பார்த்து அதே போல கோண உந்த காப்பு தொடர்பான சில வினாக்களையும் நாங்கள் செய்திருந்தோம். மாணவர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியை இன்று இத்துடன் நாங்கள் முடித்து மீண்டும் இவ்வாறான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை
உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.